Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல ஒரு ஓவர் ஜாக்கெட் மாடல் டாப் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு டாப்ல இருந்து மெஷர்மென்ட் எடுத்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு தான் நம்ம இந்த டாப் ரெடி பண்ண போறோம். ரெண்டு கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. இந்த டாப்பை வந்து 21 இன்ச் லென்த்துக்கு ரெடி பண்ண போறேன். ஸோ கீழே ஒரு 1 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கேன், மேலேயும் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். ஷோல்டர் அளவு வந்து 13 இன்ச்சு, அதில் பாதி 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே இருந்து அந்த லைனுக்கு கீழே வச்சு அதே அளவை ஹார்மோலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண பாயிண்டில் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். செஸ்ட் அளவு வந்து 36 இன்ச்சு. ஸோ அதை 4ஆக டிவைட் பண்ணால் 9 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து ஒரு 12 இன்ச்சுக்கு இங்கே வந்து நம்ம ஷேப் மார்க் பண்ணிக்கணும். ஸோ மேலே வந்து 9 இன்ச் மார்க் பண்ணோம், இங்கே 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் ரவுண்டு 38 இன்ச். ஸோ அதை 4ஆக டிவைட் பண்ணி கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு 3-3.5 இன்ச்சில் வந்து கட் வரும். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த லைன்ஸை வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். பாட்டம்லேயும் அப்படியே ஷேப் பண்ணிக்கலாம். நெக் வித் வந்து 2.5 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து 5 இன்ச்சு, பேக் நெக் வந்து 3 இன்ச்சு, அதை அப்படியே ஷேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹார்மோலை ஷேப் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப்புக்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன், பட் இதை நான் வந்து இப்போ கட் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பேக் பீஸை தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பீஸில் ஹார்மோல் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ கட் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் ஷேப்பை வந்து கட் பண்ணிக்கலாம். மெயின் மெட்டீரியலில் 1 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். அப்படியே இது மேலேயே வந்து ஓவர் கோட்டுக்கு தேவையான கிளாத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிங்கிள் பீஸை வந்து ஃபோல்ட் பண்ணி இது மேலே வச்சு பார்க்கலாம். இது கரெக்டாக நெக் வித் 2.5 இன்ச்சஸ் கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் கரெக்டாக 2.5 இன்ச் இருக்கான்னு மார்க் பண்ணிக்கலாம். இதிலே 2 சைடுக்குமான பீஸ் இருக்குது. ஸோ சென்டரில் கட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயும் ஓரத்தில் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயின் பீஸையும் லைனிங்கையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெயின் பீஸோட நல்ல சைடு மேலே இந்த லைனிங்கை வச்சுக்கலாம். நெக்கில் ட்ரா பண்ணிவிட்டு நெக்கில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்கில் ஸ்டிச் பண்ணியாச்சு. சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்து திருப்பிக்கலாம். கிளாத்தை திருப்பிட்டு தேவைப்பட்ட அயர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்கில், அப்புறம் ஹார்மோல் சைடில், அப்புறம் இந்த சைடில் 3 சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹார்மோலே எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். பட் நம்ம இன்னும் வந்து ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் பண்ணலை, அதை நம்ம ஷேப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்துலேயும் ஒரே அளவு கட் பண்ணிக்கலாம். நம்ம ஓவர் கோட்டுக்கு ரெடி பண்ண கிளாத்தை இது மேலே வைக்கலாம். ஹார்மோல் ஷேப் வந்து ஒரு ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன். கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோல்டரில் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கிளாத்தை திருப்பி வச்சுட்டு ஹார்மோலில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு சைடில் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஓவர் ஜாக்கெட் வந்து ஓவர் கோட் வந்து கரெக்டாக அது பொசிஷனில் இருக்கான்னு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்புறம் சைடில் பின்னு குத்திட்டு அப்புறமா கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டமில் டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த ஓவர் ஜாக்கெட்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மெயின் பீஸ்லேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம சைடில் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஒரு பேக் சைடு ரெடி பண்ணலாம். பேக் நெக்கில் வந்து ஒரே ஒரு கொக்கி அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ மேலேருந்து 3 இன்ச்சுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வந்து மெயின் பீஸோட நல்ல சைடு மேலே இதை வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து நெக்கில் வந்து மேலே ஒரு 1/2 இன்ச் ஃப்ரண்ட் பீஸ்க்கு எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி நெக் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் அப்படியே நம்ம இப்போ ட்ரா பண்ண வி ஷேப்பையும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். வி ஷேப்புக்கு சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப்புக்கு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஏற்கனவே இது முன்னாடியே நம்ம ட்ரா பண்ணோம். மறுபடியும் ஒரு முறை மேலே ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த க்ராஸாக ட்ரா பண்ணுற லைனில் கட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இதில் வந்து ஷோல்டர் சீம் லைன் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது மேலே பேக்கோட நல்ல சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் நான் வந்து பேக் பீஸை திருப்பலை. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டோட மெயின் சைடும் பேக்கோட லைனிங்கும் ஒன்று ஒன்று பார்த்துட்ருக்க மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இதை வச்சுட்டு ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம க்ராஸாக லைன் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே அதே மாதிரி க்ராஸாக லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இதுலேயும் அதே மாதிரி கரெக்டாக இதை வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு கீழே அப்படியே க்ராஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ராஸாக ஷோல்டரில் ஜாயின் பண்ணியாச்சு. திருப்பத்துக்கு முன்னாடி நெக்கில் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த வி ஷேப்க்கு கார்னர்லேயும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நெக்லேயும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். பேக் பீஸை அப்படியே பேக் சைடில் இழுத்தாக்கா ஷோல்டர் ஜாயின் மறைஞ்சிரும். ஸோ இங்கே நம்ம வி ஷேப் ஸ்டிச் பண்ணதை கரெக்டாக அந்த ஷேப் எடுத்துக்கலாம். நெக்கில் மேல் தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர்லேயும் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பின் குத்திக்கலாம். பிகாஸ் இது வந்து பிசிரிசி கிளாத்து. ஸோ ஷேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் அதே மாதிரி பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணியாச்சு. ஹார்மோலையும் சைட்லேயும் எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படியே இதை வந்து மடித்து தைச்சிக்கலாம். கீழ்ப்பக்கம் மடித்து தைச்சாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணணும். ஃப்ரண்ட் சைடில் வந்து ரோப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு 3/4 இன்ச் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து தைச்சி திருப்பிக்கலாம். ஸோ இது ரெண்டும் வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம அட்டாச் பண்ணணும். இது வந்து ஹேங்கிங்ஸ்க்காக. ஸோ இது அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ணலாம். 2 கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருத்தில் நான் பைப்பிங் வைக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் லென்த்து வந்து 6.5 இன்ச்சு. ஸோ 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சிங்க்கும் மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹார்மோல் ஷேப் கரெக்டாக வரதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு இந்த டாப்லேருந்து பேக் ஹார்மோல் சைஸை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஹார்மோலுக்கு க்ளோஸாக வச்சு மெஷர் பண்ணுறேன். இங்கே 8 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்கு இருக்குது. அதில் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி கரெக்டாக 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து கரெக்டாக 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கூடவே கீழ்ப்பக்கம் ஒரு 1 இன்ச் தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிடலாம். இந்த ட்ரெஸ்ஸில் எந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவு இதுலேயும் மார்க் பண்ணணும். இப்போ மேலேருந்து ஒரு 2 இன்ச் விட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் விட்டுட்டு அப்படியே இதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம், ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். அழகாக கர்வாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன்லேயே கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அளவு வந்து 5.5 இன்ச்சு. ஸோ லைன் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கும் சேர்த்து. ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஃப்ரண்ட்டுக்கும் சேர்த்து ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ஷேப் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ செக் பண்ணுறது ஃப்ரண்ட்டுக்கான ஷேப் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து மெயின் பீஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஸ்லீவுக்குமான கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ராங் சைட் மேலே இந்த லைனிங்கை வச்சு ஸ்லீவ் எண்டில் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த பக்கத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எண்டில் ஒரு சின்ன பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்லீவோட ரைட் சைடில் இந்த பீஸை வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 பாயிண்ட் விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கிறேன். இது அப்படியே பேக் சைடில் திருப்பிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அது அப்படியே இந்த ஸ்டிச்சிங் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்லீவும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண ஸ்லீவ்ஸை 2 சைட்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் நான் 1 இன்ச்சுக்கு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். சீம் அலவன்ஸ் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைடில் கிராஸ் கட்டுக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரெடி பண்ண ரோப்பை வந்து 2 சைட்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடில் எந்த இடத்துல மார்க் பண்ணணும்னு நோட் பண்ணிவிட்டு அதே அளவை அந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஓவர் கோட்டுக்கு பேக் சைடில் வச்சு அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாப்ஸை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. பேக்கில் வந்து குக்கி ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஸ்லீவ் சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஹார்மோல் ஜாயிண்ட் மேட்சிங்காக இருக்குது. அண்ட் இந்த ஃபேப்ரிக்லேயே பட்டன் ரெடி பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு. சைடில் வந்து சைட் கட் 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம், அதையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து சிஸ்டர்ஸ் காம்போ ட்ரெஸ். ஸோ நம்ம ஏற்கனவே இதே கிளாத்லேயே வந்து 7 இயர்ஸ் ஓல்ட் கேர்ளுக்கு அழகாக ஒரு மினி ஸ்கர்ட்டும் 1 ஷோல்டர் டாப்பும் ரெடி பண்ணோம். அதோட வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ரெடி பண்ணது இந்த மாடல். ஸோ இது வந்து 14 இயர்ஸ் கேர்ளுக்காக ரெடி பண்ணது. இந்த லாங் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.